அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் பாராளுமன்ற நிலையேற் கட்டளைகளை கருத்தில் கொண்டு பாராளுமன்ற ஒழுங்குகள் மற்றும் இந்த முன்மொழிவை கவனமாக பரிசீலித்தேன். இது தொடர்பில் பிரித்தானிய பாராளுமன்றம், இந்தியாவின் மக்களவை மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரதிநிதிகள் சபை போன்ற பிற பொதுநலவாய மற்றும் ஜனநாயக சட்டமன்ற அமைப்புகளில் பின்பற்றப்படும் மரபுகள் மற்றும் நடைமுறைகளையும் இந்த விடயம் தொடர்பில் நான் ஆய்வு செய்தேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 42, 43 மற்றும் 44 ஆகிய சரத்துக்களின் கீழ் கூட்டு மற்றும் தனிப்பட்ட அமைச்சு ரீதியான பொறுப்புகள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கே காணப்படுகிறது. ஒரு பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சரவை அமைச்சர் இல்லை என்பதால் தற்போதைய நிலைமைகளின் கீழ் இந்த சபையில் நேரடி அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பை கொண்டிருக்கவில்லை. இதற்கமைய பிரதி அமைச்சருக்கு எதிராக இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் இல்லை. இதன் காரணமாக இன்று அவ்வாறான பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது அரசியலமைப்பு ரீதியாக மற்றும் பாராளுமன்ற முன்னுதாரணங்களுக்கு முரணாக அனாவசிய முன்னுதாரணங்களே ஏற்படும். இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை முறையான ஒழுங்கை கொண்டிருக்கவில்லை எனவும் அதனை தற்போதைய நிலைமைகளின் கீழ் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நான் இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன். பாராளுமன்ற நடவடிக்கை தொடர்பான கூட்டத்தின் போது உங்களிடம் இது தொடர்பில் வினவிய போது செயலாளர் குழுவின் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக நீங்கள் கூறினீர்கள். அதேபோன்று நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் பாதிப்பு ஏற்படுமா என தெரிந்து கொள்வதற்கு சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றதாகவும் கூறியிருந்தீர்கள். நாம் அறிந்த வகையில் இந்த 2 விடயங்கள் தொடர்பில் உங்களுக்கு அறிக்கை கிடைத்துள்ளது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள காரணங்கள் எமக்கு தெரியாது. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் மூலம் எந்தவித பாதிப்பும் இல்லை என சட்டமா அதிபர் உங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக நாம் நினைக்கின்றோம். எனவே தயவு செய்து அந்த 2 அறிக்கைகளையும் சபையில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரித்தானிய பாராளுமன்றம், இந்தியாவின் மக்களவை மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரதிநிதிகள் சபை போன்ற பிற பொதுநலவாய மற்றும் ஜனநாயக சட்டமன்ற அமைப்புகளில் பின்பற்றப்படும் மரபுகள் மற்றும் நடைமுறைகளை ஆராய முடியும். அந்த ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். அதன்படி செயல்படும் இயலுமை பாராளுமன்றத்தில் உள்ளது. அது தொடர்பில் நான் ஆராய்கின்றேன். நிறைவேற்று அதிகாரத்தை செயற்படுத்தும் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரும் நடைமுறையானது வெஸ்ட்மினிஸ்டர் நடைமுறையாகும். சட்டமாதிபரின் ஆலோசனைகளையும் செயலாளர் பணிக்குழுவும் வழங்கிய அறிக்கைகளையும் நாம் பார்க்க வேண்டும். அதனை சபையில் சமர்ப்பியுங்கள். எமது கருத்துக்களை சபையில் தெரிவிக்கும் உரிமையை வழங்குங்கள். தற்போது உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மதுவ பண்டார அச்சுறுத்தல் விடுத்தார். இதற்கு அனுமதி வழங்காவிட்டால் உங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதாக கூறினார். இதுவா ஜனநாயகம்? சபாநாயகராகிய உங்களை தோற்கடிக்க இவர்களால் இந்த உலகில் முடியாது. எனினும் இதுவா எதிர்க்கட்சித் தலைவரின் நிலைப்பாடு? சபாநாயகர் இது தொடர்பில் ஆராய்ந்து சட்ட ஆலோசனைகளை பெற்று அறிவித்த பின்னர் இவ்வாறா நடந்து கொள்வது? அச்சுறுத்தல் விடுப்பதா சரியான முறை? எமக்கு பிரச்சனை இல்லை. அனுர ஜெயசேகரவுக்கு எதிராக பாராளுமன்ற சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக எந்த ஒரு பிரேரணையையும் கொண்டு வாருங்கள். அதன்படி செயற்பட நாம் தயார். உங்கள் செயற்பாடு தொடர்பில் சிந்தியுங்கள். தொடர்ந்து உங்களால் இங்கு உரையாற்ற முடியாது. அவ்வாறு அதிகாரம் பாராளுமன்றத்தில் இல்லை. எதிர்க்கட்சியின் சுமார் 30 பேர் கையொப்பமிட்டு கையெழுத்து நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலான அறிவிப்பினை எவ்வித முன் அறிவிப்புமின்றி தமது அறிவிப்பின்கள் வெளியிட்டமை தவறாகும்.